ஹாய். மென்னை விட விமன் சில விஷயங்கள ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அது என்னென்ன விஷயம் பார்ப்போம். ஒரு டஃப் சிச்சுவேஷன், சேம் சிச்சுவேஷன் மென்னுக்கும் விமனுக்கும் நம்ம சேமா கொடுக்கும் போது விமன் தான் மென்னை விட பெட்டர் டெசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் விமனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எமோஷனலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க மென்னை விட. தேர்ட் பாயிண்ட், ஃபேஸ் ரெகனைஸ் பண்றது மென்னை விட விமன் நல்லா பண்றாங்களாம். அதாவது ஏன் இப்ப நீ கன்ஃபியூஸ்டா இருக்க, ஏன் சேடா இருக்க, அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு விமன் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ்க்கு விமன்ஸ் தான் அதிகமா இருக்கான். லைக் சமைச்சுக்கிட்டே குழந்தைங்கள பாத்துக்கிறது, வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே குழந்தைங்கள ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை ஒரே டைம்ல பண்றது மென்னை விட விமன் தான் நல்லா பண்றாங்களாம். அண்ட் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மென்னை விட விமன் தான் நல்லா பண்றாங்களாம். இப்போ விமன் வந்து ஆலிவ் கிரீன், டார்க் கிரீன், லைட் கிரீன், இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸ் கிரீன் எடுத்தாங்கன்னா மென் வந்து அது எல்லாமே கிரீன் தான் சொல்லுவாங்களாம். அது எல்லாமே கிரீன் ஃபேமிலிலே சேர்த்துருவாங்களாம். இந்த மாதிரி தான் மென்னோட ஐடென்டிபிகேஷன் இருக்கு. இது காரணம் என்னன்னா, பழங்காலத்துல பெண்கள் தான் அந்த சாப்பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுல பழங்கள், இலைகள், காய்கள்னு ஒரு கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் எடுக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் வந்து அவங்க இந்த வேலைகளை அவங்க பண்ணனால இந்த கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற ஸ்கில் அவங்க கிட்ட நல்லா இருக்கான். அந்த டைம்ல மென் வந்து இந்த வேட்டையாடுறது, இரவு நேரத்துல கூட ஒரு விலங்கோட சத்தத்தை கேட்டு அது என்ன விலங்குன்னு அவங்க பாதுகாப்பா இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து மென்னுக்கு அதிகமா இருக்கும்.